விதி என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்ற வருவான் என்றதீது நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் நம்பிக்கை ஒரு பொழுது வீணாகப் போவதே கிடையாது. எந்த வழியிலும் உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ கண் கலங்கிக் கொண்டி காலங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது என் பிள்ளையே. நீயோ வெற்றியின் ஸ்பரிசத்தை சுவாசிக்க இங்கு தயாராகிவிட்டாய். உன் வெற்றியை தருவதற்கு நான் காலத்தை கடத்தி கொண்டு இருக்கின்றேன். இந்த முருகன் என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கின்றேன். நீ கேட்டது ஒன்று, நான் தருவது ஒன்றாக இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனதில் நீ கவலைப்பட்டும் கலங்கிக் கொண்டும் இருக்காதே. நீ கவலைப்பட்ட விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன். அதன் பிறகும் இதற்காக என் பிள்ளையே எதையோ நினைத்து கொண்டு வருத்தப்படுகிறாய். நீ தேடிய புதிய உறவானவர் உன்னை தேடி வரப்போகும் சூழலை உருவாக்கிவிட்டேன். இனி உன் மனதில் என்ன நினைத்தாலும் என்னிடத்தில் நீ நிலையாக இருந்து கொண்டாலே போதும். எப்படியாவது உனக்கான வெற்றியை தருவது இந்த முருகனாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் மருந்தாதே. உன் மனதின் வழியை புரிந்து கொண்டு தான் பிரிந்து சென்றவரை நான் உன்னிடத்தில் வர வைக்கப் போகிறேன். உன் ஏக்கத்தை தீர்த்து வைத்து உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பழிக்கச் செய்ய தானே இந்த முருகனானவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இனியும் என் பிள்ளையே நீ சற்றும் யோசிக்கின்றாய். உன் மனம் நிலை தடுமாறுகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் உனக்கான உறவானவரை நான் சேர்த்து வைக்காமல் இருப்பேனா? இதோ உன்னுடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது. நீ எதிர்பார்த்த கனவு நிச்சயமாக நிறைவேறும் என்று அடித்து சொன்ன பிறகு தானே இந்த அப்பனின் சத்தியத்தை உனக்கு வழங்கி விட்ட பிறகு தானே நான் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் வேண்டாம். என்ன நடந்தாலும் எனக்காக என் அப்பன் முருகன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் வேண்டாம். எனக்காக யாரும் இல்லையே என்று நீ அதிகம் யோசிக்காதே, அதிகம் குழம்பாதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்னப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது. உன் சூழ்நிலைகளை தாண்டி உனக்கான வெற்றியின் பயணத்தை ஆரம்பிக்கத்தான் இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் நிலை மாறுமோ என்று நீ ஏக்கம் கொண்டிருந்த நிலையெல்லாம் தாண்டி உன்னை ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்கு நீ எட்டிவிட்டாய் என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மை. ஏன் பிள்ளையே, உன்னை விட்டு பிரிந்த உறவானவரை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். ஏக்கம் தீருமோ என்று நினைக்கின்ற வேளையிலே இந்த அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். எந்த விஷயம் நடந்தாலும் சரி, உனக்காக யாரும் இல்லை என்று நினைக்காதே. நீ தேடுகின்ற இடத்தில் தேடுகின்ற இதயமாக நானே உன் முன்னின்று உன் அப்பன் உன்னை காக்கும் தெய்வமாக இருக்கும்போது நீ தேடும் உறவாகவே உன் கண்முன்னே நிற்கத்தான் போகிறேன். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, சற்றும் உன் மனதிற்குள் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீயாகவே நினைத்து குழப்பமடைந்து கொண்டே இருக்காதே. இந்த ஒவ்வொரு குழப்பத்தையும் தாண்டி வெற்றியின் வாகை சூட போகும் நேரத்தின் காலத்தையும் நீ நெருங்கி விட்டாயே. உன் மனதின் ஏக்கம் என்னவென்று நான் அறிந்துவிட்ட போதிலும் நான் உன்னை அப்படியே விட்டுவிடுவேன் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்து நீ என்னிடத்தில் வந்தாயோ அந்த விஷயத்தை நடத்தி தருவதற்காகத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். சில பேரோ என்ன நடந்தாலும் உன்னை குறை மட்டும்தான் கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள், குதர்க்கம் மட்டும்தான் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த குறையும் குதர்க்கமும் நீ கடந்து தானாக வேண்டியதிருக்கின்றது. ஏனென்றால் இப்படியே கடந்து வந்து சென்றால் நீ அதை மட்டுமே நினைத்து கொண்டு இருந்தால்
உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீ எப்பொழுதுமே செல்ல முடியாது. அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். எந்த ஒரு விஷயத்திலும் உன் வேலைகளை செய்வதற்கும் சொல்வதற்கும் தான் இந்த அப்பன் முருகன் நான் இருந்து கொண்டிருக்கின்றேனே. அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ அங்கு எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் வாழ்க்கையின் பயணம் என்னோடு ஆரம்பித்து விட்டது. நன்மையும் தீமையும் நான் உனக்கு பார்த்து கொள்கிறேன். உனக்கான தீமையை எடுத்துக்கொண்டு உனக்கான நல்லதை நான் இப்பொழுது கையில் ஏந்தி கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்காக தருவதற்கு எதுவுமே என்னை மீறி நடக்காது. இந்த அப்பனை மீறி எதுவும் நடக்காது என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக தந்த பிள்ளையை நீ சற்றும் யோசித்து உன் மன நிம்மதியினை கெடுக்கும்படியான செயல்களில் நீயாகவே இங்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாய். உன் மன குழப்பத்திற்கு தீர்வு சொல்ல இந்த அப்பன் முருகன் நானே வந்துவிட்ட போதிலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் நான் வந்துவிட்ட பிறகும் நல்லதுதான் இங்கு நடக்கப் போகிறது. எவ்வளவு நாட்களுக்குத்தான் இந்த போராட்டம், எவ்வளவு நாட்களுக்குத்தான் இந்த மனக்குழப்பம் என்று நீ என்ன வேண்டாம். எத்தனை நாட்கள் கடந்து வந்த பிறகும் என்னை நம்பி வரும் என் பிள்ளையே, உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த அப்பன் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது என்று நீ யோசித்து யோசித்து நீயாகவே உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே. இழந்ததை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டு இருந்தால் அதிலிருந்து நீண்டு வருவதற்கான வழியே இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், இழந்ததை விட்டு விட்டு இந்த அப்பனை மட்டுமே நினைத்துக்கொள். சதா நேரமும் முருகா முருகா என்று நீ உள்ள முருகி கேட்கும் என்னுடைய வார்த்தைக்கு நான் நிச்சயமாக பதில் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன். எந்த நிலை விஷயத்திலும் உனக்காக வெற்றியை மட்டுமே தருவேன் என்று என்னை முழு நம்பிக்கையோடு நீ அங்கு என்னை வணங்கிவிட்டு செல். உன்னை ஒவ்வொரு தருணத்திலும் என்ன நிலை வருமோ வராதோ என்று காத்திருக்கின்ற வேளையிலும் உனக்கு சந்தோஷத்தின் பயணத்தை தருவதற்கும் உன் சந்தோஷத்தின் பயணத்தை ஆரம்பிப்பதற்கும் இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் என் பிள்ளைகளின் வெற்றியை நான் இதோ கொண்டு வந்து விட்டேன். என் தங்கமே, நீ சிறிதும் கண் கலங்கி கொண்டிருக்காதே. நீ சிறிதும் மனம் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. எப்படியாவது நீ உன் வாழ்க்கையை பற்றி இதை மட்டும்தானே யோசித்து கொண்டு இருக்கின்றாய். இந்த யோசனைக்கு பின்னால் குழப்பங்கள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்க யார் வருவாள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையிலே உன்னப்பன் முருகன் உனக்காக வந்து கொண்டு இருப்பதை மட்டும் நீ எக்காலத்திலும் இங்கு நினைத்து மறுத்து விடாதே. இதோ உனக்கான வெற்றி, உனக்கான சந்தோஷத்தை நான் உன்னை காண வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றாய்? மாற்றங்களை தேடிக்கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, அந்த மாற்றத்தின் உறவாக நானே உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும்போது, நீ தேடும் உறவாக நானே வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான புதிய உறவானவரும் உன்னை தேடி வந்து கொண்டு தான் இருக்கின்றார். எந்த நிலையிலும் என் பிள்ளைகள் என் மீது கொண்ட பக்தியும் அன்பையும் மாறாது வைத்து கொண்டு இருக்கும்போது இதோ உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் தொடங்கிவிட்டேன். எத்தனை காலத்திற்கு என்று எண்ணுவதை விட எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நான் உனக்கு நல்லதை சொல்வதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் புரிந்து கொள், அறிந்து கொள். உனக்கான சந்தோஷத்தை என் கையிலிருந்து கொடுக்க போகும்போது அது அளவில்லாததாகத்தான் மாறும். நீ கேட்ட இன்பத்தோடும் நீ கேட்ட வெகுமதியோடும் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் வல்லமை படைத்தவன் இந்த முருகனாக இருக்கும்போது உன் உறவை நீ தேடாமலே அவரே வந்து சேரப்போகிறார். வெற்றி வாகைக்கு காத்திருக்கும் என் பிள்ளையை, உன்னை சுற்றி இருக்கும் துன்பத்தை எல்லாம் அழித்துவிட்டு உன்னை சுற்றி இருக்கும் கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கு நல்லதொரு பயணத்தை ஆரம்பிப்பதற்காக இந்த முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இனி என்ன நடந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை பற்றிய பயத்தை என் மீது நீ சுமத்திவிடு.
உன் பாரத்தை உனக்கு பதிலாகத்தான் நான் சுமக்க தயாராகிவிட்டேன். இனியும் மனதில் கலக்கம் கொள்ளாதே என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் கேட்ட மாற்றத்தோடு கேட்ட விஷயத்தை தருவதற்காகத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு அதிசயத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளித்தர காத்திருக்கின்றேன். நீ நினைத்தது பலிக்கும் பார். யாம் இருக்க பயம்